ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி நம்ம வீட்டு வேலை எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலேருந்து வீடியோ எடுக்க முடியலங்க. எப்போயும் வழக்கம் போல் எழுந்திரிச்சு தொழுதுட்டு குரான்லாம் ஓதிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இட்லி, பாசிப்பருப்பு சாம்பார். எனக்கு கொஞ்சம் பூண்டு சட்னி கொஞ்சம் செஞ்சுக்கலாம் வந்துட்டு அதுமாரி ரெடி பண்ணிட்டேன். தம்பி ஃபேமிலியெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க, அம்மா எல்லாம் இருக்காங்க. என்னோடய பையனுக்குமே காலேஜ் லீவுங்க. பசங்களுக்கு கொஞ்சம் புளி சாதமே ரெடி பண்ணிவிட்டேன். பூண்டு சட்னியுமே கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு சாம்பார் பிடிக்கல, சரி எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் இருந்துச்சு. சரி பூண்டு சட்னி ரெடி பண்ணி பூண்டு இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும். நல்லா பூண்டு தட்டி போட்டு மிளகாத்தூள், உப்பு, நல்லெண்ணெங்க மூணுமே போட்டு குழப்பி நான் இட்லி தொட்டு சாப்பிட்டா 3 இட்லி சாப்பிட்றாங்க, 5 இட்லி கூட சாப்பிட்றாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஊருக்குமே போயிட்டு வந்தாச்சுங்க. நைட் தாங்க வந்தோம். கல்யாணம் போன இடத்துல டெத்துமே இருந்துச்சு, டெத்துக்குமே போயாச்சுங்க. திடீர்னு டெத்து வருதுங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். இன்றைக்குமே ஒரு டெத்து தாங்க. என்னால் ரொம்ப டயர்டாக இருந்தோம், நாங்கள் எங்களால் போக முடியல. இன்றைக்கி ஒரு டெத் ஆகிடுச்சுங்க. 3 நாள் 4 டெத்துங்க. இப்போலாம் காலைல எந்திரிச்சு நைட் படுத்து காலைல எந்திரிப்புமான்னு தெரியல, அந்த மாதிரி உலகம் ஆயிடுச்சுங்க. எப்போ யாருக்கு எப்போ மூத்து வரனே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். பாருங்கள், நல்லெண்ணெயுமே ஊற்றியாச்சு. சூப்பராக சும்மா குழப்பி அடிச்சிடும், சும்மா வேறு லெவலுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு வாய் ஊறுதுங்களா, எச்சி ஊறுதா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு கொஞ்சம் டீமே குடிச்சிடலாம். காலைல காஃபி குடிக்க வேறு டைம் ஆகிடுச்சு. மதியம் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா புதினா சட்னியுமே அரைச்சாச்சுங்க. எங்கள் அம்மா தான் அரைச்சாங்க. பீஃப் கிரேவி சூப்பராக இருக்குங்க. பீஃப் கிரேவி ஹஸ்பண்ட் வெளில போயிருந்தாங்க, சரி பீஃப்மே வாங்கிட்டு வந்தாங்க. நான் மீனுமே ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், காணாங்கழுத்து மீன். அதுவுமே குழம்பு வச்சிடலாம். அம்மாவுக்கு பீஃப்லாம் சாப்பிட முடியாது, சரி அவங்களுக்கு மட்டும் குழம்பு வச்சுக்கிட்டு குழம்புமே வச்சுட்டேங்க. பாருங்கள், பீஃப் கிரேவி, ஒயிட் ரைஸு, புதினா சட்னி தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பாடுமே சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. வாங்க மக்களே சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன நினச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாருமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஹஸ்பண்டுமே தொழுதுட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்குமே சாப்பாடு போட்டாச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.